நாகை மக்களவை தொகுதியில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கார்த்திகாவை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்ட சீமான், எதிர்க்கட்சிகளுக்கு தனித்து நிற்க துணிவில்லை எனவும் கூட்டமாய் சேர்ந்து கொள்ளையடிக்கவே கூட்டணி அமைத்துள்ளதாகவும் சாடினார். எவனுக்கு தனியா நிற்க துணிவில்லை, ஏன்னா உண்மை நேர்மையும் இல்லை. கூட்டமா சேர்ந்து கொள்ளையடிச்சா சரியாயிருமா? கூட்டமா சேர்ந்து போய் திருடுனா திருட்டு சரியாயிருமா? நியாயமாயிருமா? எங்க இருக்குது இதுல அந்த கோட்பாடு கொள்கைலாம்? எங்க இருக்குது? எங்க இருக்குது? மக்களுக்கு செய்த ஒரு நன்மை, ஒரு சேவை, ஒரு நலத்திட்டத்தை சொல்லி வாக்கு கேட்க வழி இல்லை. காசு கொடுக்காம ஒரு ஓட்டு வாங்கி நீங்க ஜெயிச்சிட முடியுமா? என்னை இந்த களத்துல நீங்க காசு கொடுக்காம வீழ்த்திட முடியுமா? எழுபது வருட கட்சி, 60 வருட கட்சி, இந்திய நாட்டையே நாங்க பலமுறை ஆண்ட கட்சிங்கிறீங்க. அப்புறம் இத்தனை குச்சி, இத்தனை கொடி, தனியா வர வேண்டியதானே? எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க அக்யூஸ்ட் மாதிரியே மூஞ்சி வச்சுக்கிட்டு எல்லாம் போய் பாரு. குற்றப்பலகையில் இருக்கிற அந்த குற்றவாளிகள் பலகையில் இருக்கிறோம், இங்க வேட்பாளராக நிற்கிறோம், ஒரே மாதிரி இருப்பான். அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், என்னிலுமையில என் தம்பிதங்கள் சிந்திக்கணும். இந்தியா கூட்டணி என்கிறார்கள், அது உண்மையிலே கூட்டணி தானா? ஒரு நொடி யோசிச்சு பாருங்கள், உண்மையிலே கூட்டணியா? கேரளாவில் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கூட்டணியா, எதிரெதிரணியா? ராகுல் காந்தி எதிர்த்து கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பிரகாஷ் காரத் மனைவி பிருந்தா காரத் போட்டியிடுகிறது. கேரளாவுக்குள்ள எதிர்கட்சி, கேரளா விட்டு வெளியில வந்தா கூட்டணி. எப்படிப்பட்ட கொள்கை பற்று, சித்தாந்த கோட்பாட்டு ஒற்றுமை, கொடுமை! கேரளாவில் ஆளுகிறது கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் எதிர்கட்சி. முல்லை பெரியாற்றில் தண்ணிகள் ஒரு சொட்டு தண்ணி கிடையாது. ஆனா கொள்கை என்ன? உலக பாட்டாளிகளை, உழைக்கும் மக்களை ஒன்றிணையுங்கள், உள்ளூர் பாட்டாளி வாழட்டும், தமிழ் பாட்டாளி சாகட்டும்ங்கிறதான் கோட்பாடு. தண்ணி தர்றதில்லை. கம்யூனிஸ்ட் கட்சி முல்லை பெரியாற்றில் எங்களுக்கான நதிநீர் உரிமையில் உங்கள் நிலைப்பாடு என்ன? பேபி அணைன்னு ஒண்ணு இருக்குது, பேபி அணை. அந்த பெரியாற்று அணைக்கு பக்கத்துல அதுல நீரை தேக்கி வச்சுக்கலான்ட்டா மரங்கள் அடர்ந்து இருக்கு. அந்த மரங்களை வெட்டிட்டு கொஞ்சம் தூர்வாரி ஆழப்படுத்திக்கிறோம்னு தமிழ்நாடு அரசு 1 ஆண்டு 2 ஆண்டு இல்லை, 40 ஆண்டுகளா கேக்குது. 40 ஆண்டுகளா அந்த மரத்தை வெட்டி கொள்ள அனுமதி தர மறுக்குது கேரள அரசு. அதை பெற்று அந்த மரத்தை வெட்டி ஆழப்படுத்தி நீரை தேக்க வக்கற்று இருக்குது தமிழ்நாடு அரசு.